ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணியும் அன்பும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டெம்போ ட்ராவலர் வாங்கிட்டு வராங்க. அது எதுக்காகனா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அதில் ஹோட்டல் நடமாடும் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் மினி ரெஸ்டாரண்ட்டாக தொடங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வராங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே வேலை செஞ்ச ரெஸ்டாரண்ட்டுக்கு சீல் வச்சுட்டாங்கங்க. அப்போ அந்த வண்டியை கொண்டு வரும்போது அவங்க கூட ஹோட்டலில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே செப்பு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. ஆமாம், ஏற்கனவே அந்த ஹோட்டலை சீல் வச்சா மாதிரி இந்த வண்டியும் போலீஸ் பார்த்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சீல் வச்சுட்டு போகிறாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்ம நல்லா சேர்ந்து ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்மணியும் திட்டி விடுறாங்க அவங்கள. அதுக்கப்புறமா கண்மணியோடைய அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்மணி நீ ரொம்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குமா, நீயும் அன்பும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா போதும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் பிளான் பண்ணுறாங்க தெரியுங்களா ஹோட்டலில்? அப்புறம் வந்து இது மட்டன் சுக்கா எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து இடியாப்பம் எல்லாமே, இடியாப்பம் சமோசா இதெல்லாம் செய்து கட்லெட்லாம் செஞ்சு கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு எந்த இடத்துலையாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டு நம்ம அங்கே சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து கிளம்பும்போது எல்லோரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளம்பி வரும்போது பார்த்தா கண்மணி என்ன பண்ணுறாங்க, கண்மணியும் தேன்மொழியும் ரெண்டு பேரும் சுடிதாரில் வந்து வெளியே வராங்கங்க. அதை பார்த்து தான் அன்பு அப்படியே லைட்டாக ஒரு லுக்கு வர்றாரு. லுக்கு விட்டுட்டு கண்மணிக்கு சுடிதார் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரசித்து பார்க்குறாரு. உடனே கண்மணி சொல்கிறாங்க தேன்மொழிக்கிட்ட, ஏய் எனக்கு இந்த சுடிதார் என்னடி ஒரு மாதிரியாக இருக்குடின்றாங்க. உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, அக்கா இதுதான் இப்போ நமக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கோங்க்கா, ஈஸியாக இருக்கும், புடவெல்லாம் கட்டினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வேலை, நம்ம குனிஞ்சு நிமிந்து எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு போகிறாங்க. எந்த இடத்துல ஸ்டாண்டு போடலான்னு போகும்போது எந்த இடம் நல்லா இருக்கோ அந்த இடத்துல நிறுத்தி நம்ம சேல்ஸ் பண்ணலான்னு போகிறாங்க. கண்மணி ஒரு இடம் சொல்கிறாங்க, அன்பு ஒரு இடம் சொல்கிறாரு. அப்போ அன்பு சொன்ன இடத்துக்கு தான் போய் நிறுத்துறாரு. அப்போ கண்மணி கோவப்படுறாங்க, இந்த இடத்துல போய் நிறுத்தி நம்ம சேல்ஸ் பண்ணால் போலீஸ் நம்மளை தான் வந்து பிடிக்கும், இது பாரு பார்க் பண்ணுறதுக்கு இங்கே இடமே இல்லை, நம்ம வண்டி நிற்கவே இடம் இல்லை, இந்த இடத்துல நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றாங்க. இவங்களுக்குள்ள வாக்குவாதம் பேசிகிட்டு இருக்காங்கங்க. அதுக்கப்புறமா அன்போடு அவங்க வீட்டில் கண்மணி யோசனையிலே இருக்காங்க. யார் இது வெண்ணிலா யோசனையிலே இருக்காங்க. அப்போது அன்புடைய பாட்டி வந்து, ஏ வெண்ணிலா இங்கே வா, அன்பு இருக்கிற இடம் எங்கே இருக்குது, கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெண்ணிலா நினைக்கிறாங்க, என்ன இந்த கேள்வி அன்பை பற்றி கேட்குது திடீர்னு, அதுவும் கோவமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி நான் அன்பு இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிட்டேன், நான் நெருங்க போகிற டைமில் அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான், ஆனால் இப்போ அவன் எங்கே இருக்கிறான்றது நான் இன்னும் அன்பை பார்க்கல அப்படின்றாங்க. ஏதோ ஜேஜே ரெஸ்டாரண்ட்டா, அது ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸ் பிராண்டு ஒன்றும் கிடையாது, அது சின்ன ஹோட்டல் தான் அப்படின்றாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஏய் ஜேஜே ரெஸ்டாரண்ட்டா, எனக்கு அந்த கடையை தெரியும்டி, ஏன்னா அது பழைய கடை ஹோட்டல் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த அன்பை தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும், ஆனால் நான் ஃபோன் பண்ணனே ஏற்கனவே, அப்போ ஒரு லேடி ஃபோன் எடுத்தாங்கன்னு, அது வந்து கண்மணி தான் எடுத்திருக்கிறா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கேட்டுக்கிட்டு வந்து உடனே அன்போட அம்மா கிட்ட அன்போட தம்பியும் அவங்க தம்பி ஒய்ஃபு பவித்ராவும் சொல்கிறாங்க, பெரியம்மா இது மாதிரி அந்த வெண்ணிலா வந்து அன்பு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ஷாக் ஆகி, ஏய் எப்பட்றா அவள் கண்டுபிடிச்சா, நமக்கு மட்டும் தானடா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவள் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, ஆனால் அன்பு இருக்கிற இடம் தெரியுமா கண்டி, அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத அவள் பார்க்கல, அதனால் வந்து நம்ம வந்து உஷாராக இருக்கணுன்றாங்க. உடனே இவங்களும் சொல்கிறாங்க, எப்படியாவது அந்த வெண்ணிலா மைண்டை டைவர்ட் பண்ணோண்டா, அவள் என்ன அவளுக்கு தெரிஞ்சதுன்னு நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிக்கணும் யார் மூலயமாதுன்றாங்க. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, அதை கண்டுபிடிக்கிறத விட நம்ம அன்பையும் கண்மணியும் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணோம், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த வெண்ணிலாவுடைய பிளான் எல்லாம் சொதப்பி போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா, அன்பையும் கண்மணியும் மறுபடியும் வாழ்க்கையில் சேர்த்து வைக்கணுன்ற ஆசை தாங்க. அதை மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.